வணக்கம். அலை என்று நாம் கூறுகின்றோம். கடல் அலை. அதே போன்று அலை என்கின்ற ஒரு சொல்லாடல் உண்டு. அதற்கு அறை என்கின்ற பொருளும் உண்டு. ஊரில் இவ்வாறு சொல்வதுண்டு. அடுக்கலை. அதே போன்று அடுப்பாங்கரை என்றும் நாம் கூறுகின்றோம். பழங்காலத்தில் கல்லலை என்கின்ற ஒரு சொல்லாடல் இருந்திருக்கிறது. கல்லலை அப்படின்னா இன்று நாம் குகை என்று கூறுகின்றோம். அதாவது மலை அடிவாரத்தில் இயற்கையாக அமையப்பெற்ற, அதாவது ஒரு பொந்து போன்ற பகுதி, துளைக்கப்பெற்ற ஒரு பொந்து போன்ற பகுதி. அதில் முதல் மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. காட்டில் வாழக்கூடிய அவதியுறுகின்ற விலங்குகள் கிடந்து இளைப்பாரி செல்லுகின்ற ஒரு இடம். அதை நாம் குகை என்று அழைக்கின்றோம். இந்த சொல்லாடல் வடமொழியில் குகா என்று அழைக்கின்றார்கள். பிற மொழியிலும் இதே போன்ற சொல்லாடல் ஒன்று. ஒரு அறிஞர் இந்த சொல்லானது தமிழ் சொல்லாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றார். அதாவது இப்போ ஒரு வீட்டில் மண் சுவர் இருக்குது. எலி பொந்து போடும். எப்படி பொந்து போடும்? அதை துளைக்கும். துளைத்து பொந்து போடும். அதை குடையும். அந்த மண்ணை குடைந்து பொந்து இடும். அதுபோன்று இது துளைக்கப்பெற்றது, குடைய பெற்றது. இந்த குடை என்கின்ற சொல்லாடல் தான் குகையாக மாறியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். குடவரைய கோயில் என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா? அதுபோன்று இந்த குகை என்பது குடை என்கின்ற, குடைதல், துளைத்தல் என்கின்ற சொல்லிலிருந்து தான் மருவி இருக்க வேண்டும் என்றும் கருதுகின்றார் குகை என்கின்ற சொல்லாடல். முற்காலத்தில் இதை நாம் கல்லலை என்று அழைத்திருக்கின்றோம். இன்று அதை நாம் குகை என்ற பெயரால் அழைக்கின்றோம். இந்த தொடரானது புறநானூற்றிலே 2 இடங்களில் காண கிடைக்கின்றது. ஒன்று, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல அப்படின்னு ஒரு தொடர். மற்றொரு இடத்துல ஒரு சேர மன்னனை புகழ்ந்து பாடுகின்ற இடத்தில் வருகின்றது. யார் அந்த சேர மன்னன் என்றால் அவனுடைய பெயர் சேரமான் வஞ்சன் என்பது அவனுடைய பெயர். இவன் ஒரு சிற்றரசன். பாயல் என்கின்ற மலைக்கு தலைவனாக இருந்திருக்கின்றான். இந்த பாயல் என்கின்ற மலையானது இன்று வயநாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சி குன்று மலை என்று உரையாசிரியர் கருதுகின்றார். இது ஆய்வுக்கு உரியது. அவனுடைய மூதூர், அவனுடைய ஊர், அந்த மூதூர் எப்படி இருக்கிறது என்றால், பழமையான ஊர் எப்படி இருக்கிறது என்றால், பகைவர்கள் நெருங்க முடியாத புலி குகை போன்றது என்று ஒரு தொடர் வருகிறது. அந்த தொடர் என்னை கவர்ந்தது. அதை உங்களுக்காக பயின்று காட்டுகின்றேன். பகைவர்க்கு புலியினம் மடிந்த கல்லலை போல துன்னல் போகிய பெரும்பெயர் மூதூர். பகைவர்க்கு புலியினம் மடிந்த கல்லலை போல துன்னல் போகிய பெரும்பெயர் மூதூர். இவன் பாயல் மலை என்கின்ற ஒரு மலைக்குரிய தலைவன், சிற்றரசன், இந்த சேரமான் வஞ்சன். இவனை குறித்த ஒரே ஒரு பாடல் இந்த புறநானூற்றிலே கிடைக்கப்பெறுகிறது. இதிலே இடம்பெறுகிறது இந்த கல்லலை. பகைவர்கள் நெருங்க முடியாத புலி குகை போன்றதுதான் அவனுடைய மூதூர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு அழகான தொடர். கல்லலை என்பதை இன்று நாம் குகை என்ற பெயரால் அழைக்கின்றோம். குகை என்பது கூட குடைய பெற்றதினால் குடை குகையாக மருவி இருக்கலாம் என்று ஒரு அறிஞரும் கருதுகின்றார். இந்த காணொளி, இந்த தொடர் உங்களுக்கு விருப்பமானதுன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.